தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. பாத்தீங்களா, எது ஆண்டவருக்கு அருவருப்பு? பாம்பை வெட்டி சமைச்சு சாப்பாடு வச்சாக்கா, சாம்பார் போட்டு சாப்பாடுன்னு கொடுத்தாக்கா சாப்பிடுவோமா? அதுல ஒரு பள்ளி கிடக்குது, சாப்பிடுவோமா? அருவருப்பு, தொட மாட்டோம், எந்திரிச்சு ஓடிடுவோம். நீ தூபம் காட்டுறீங்க, அது எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ தேவனை துதிக்கிற, அது அருவருப்பா இருக்கு. எப்படி துதிக்கிற? கட்டாயத்தினால துதிக்கிற, கடமைக்காக துதிக்கிற, தேவையில்லாம துதிக்கிற, அலங்கார வார்த்தைகளை சொல்லி துதிக்கிற, யார தெரியப்படுத்துறதுக்கு? நன்றி இல்லாம துதிக்கிற, மனம் பூரிக்காம துதிக்கிற. துதின்றது மனம் பூரிச்சதுனால, நன்றினால வரக்கூடிய 2 வார்த்தைகள். அது அட்டகாசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இதயத்தினுடைய ததும்பல்கள். அது எப்படி இருக்கலாம்? சாதாரணமான வார்த்தைகளாக கூட இருக்கலாம். பேச தெரியாததுனால அழகான வார்த்தைகளை சொல்ல தெரியாது, அவனுக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியும். இதுக்கு நான் பாத்திரம் இல்லை, அவ்வளவுதான் அவன் சொல்லுவான். சகைவினால எப்படி துதிச்சான்? நான் எத்தனையா நான் பெற்றுக்கிட்ட கடவுள், நான் பெற்று ஏதாவது காசு வாங்கியிருந்தேன்னாக்கா திருப்பி கொடுத்துட்றேன். இதுதான் அவனுக்கு சொல்றன்னு வந்துச்சு. இவரு என் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அதுக்கு தகுதியா இருக்கணும் என்ன, அதனால அவன் அப்படி சொல்றான். இது இன்பமாக இருக்கு கேட்கறதுக்கு. ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மகத்துவமானவரே, அல்லேலூயா. என்ன இது? பள்ளி விழுந்த சாம்பார் சாப்பிட முடியுமா? நமக்கே கேட்க தாங்கல. கொடுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இன்னுமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன், இனி சகிக்க மாட்டேன். இது வரைக்கும் சகிச்சுட்டேன், பொறுத்துட்டேன், இன்னுமா வேணாம். விசேஷத்தினால வேணாம். என் முதல்ல வந்துட்ட அக்கிரமம் இருக்கு, அதை விட்டு விலகு. அக்கிரமம்னா என்ன? பாவம் இல்லாத, கிரமம் இல்லாதது, தேவனுக்கு முன் சரியில்லை, அவர் பார்வையில ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய காரியங்கள் செய்யறோம். அது பாவமா பாவம் இல்லையான்ற கேள்விகள் வருது. பாவம் இல்லை, நம்ம சாதிக்கலாம். ஆனா அது கிரமமா இல்லை, அது அக்கிரமம். நான் சகிக்க மாட்டேன். அது இருந்ததுன்னா, அக்கிரமம் இருந்தா ஏற்றுக்க மாட்டேன். அது முறை இல்லை, அது ஒழுங்கு இல்லை. ஒழுங்கில்லாத எதுவுமே தேவையில்லை. நீ வேண்டாம் வராத, அங்கே நின்று. விசேஷத்தை நல்லா வேணாம். முதல்ல நீ இதை சரி பண்ணு, அப்புறம் மத்ததை செய். உன் சகோதரனுக்கு அவன் மேல குறை இருக்குதுன்னா முதல்ல அவனோட போய் ஒப்புரவாகு, அப்புறம் காணிக்க செலுத்து. இப்பெல்லாம் காணிக்க செலுத்தாது, முதல்ல அதை சரி பண்ண. காணிக்க முக்கியமா, உன்னை சுத்தமா வச்சுக்கிறது முக்கியமா? சுத்தமா வச்சுக்கிறதா முக்கியம், காணிக்க முக்கியம் இல்ல. உங்கள் மாத பிறப்பையும் உங்கள் பண்டிகையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவையில் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏண்டா இன்னொரு நாள் வருது, இன்னொரு ஈஸ்டர் வருது, ஐயோ வரப்போகுதே ஈஸ்டர், டிசம்பர் 25ஆம் தேதி வரப்போகுதே. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். அது ரெகுலரா நம்ம வழக்கமா கொண்டாடுற அத்தனையும் ஆண்டவருக்கு பிடிக்கல. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், கவனிங்க, மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ரத்தத்தினால என்ன? கொடுமையினால், மற்றவங்களுக்கு தீமை செய்வதனால். மற்றவனுக்கு தீமை செஞ்சுட்டு நீங்க நிறைய ஜெபம் பண்றப்பா, நீ கைகளை உயர்த்துற, நான் கண்ணை மூடிக்கிறேன், ஐயோ தாங்கல, விலையை ஓடிடுறேன், சகிக்க முடியல. இதான் உண்மை. நிறைய ஜெபம் பண்றோம், ஆண்டவர் கேட்டுட்டாரு. இந்தியாவே ஆண்டவரை ரட்சிக்கும், பாண்டிச்சேரிய உழுக்கும், முழு தேசத்தையும் மாத்தும். இன்னும் மாத்த மாட்டேங்கிறாரு. மாத்திட்டாரா? இல்ல. ஏன்? அவரு நான் பண்ற ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. கைகளுக்குள்ள கண்ணை மறைச்சிட்டு ஓடியே போயிடுறாரு. சபைக்கு வெளியில ஓடி போய் நிக்கிறாரு ஜெபம் ஆரம்பிச்ச உடனே. தாங்கல. அவருக்கு காரணம், உன் கைகள் ரத்தத்தினால் நிறைஞ்சிருக்க. ஆண்டவர் எதை பாக்குறாருன்றத முதல்ல நமக்கு தெரியணும். நம்ம சுத்தமான ஆண்டவருக்கு முன்னாடி வரதான் முக்கியமே ஒழிய நம்மளுடைய ஜெபங்களோ காணிக்கைகளோ ஆராதனைகளோ அதுல ஆண்டவர் மயங்கிறது இல்ல. இந்த உண்மை ஏன் புரிய மாட்டேங்க? இந்த உண்மையை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? கூட்டம் கூடி ஆர்ப்பரித்து மேல தாளங்களை அடித்து பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஊஞ்சி போறாங்க, கழிச்சு போறாங்க, பாடி கூத்தாடி அப்பா, அல்லது மற்ற சபைகளை இனிமையாக பாடி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. இப்படியும் சில சபைகள் இருக்கு. ஆனா முக்கியம் இது ஆராதனையா, சுத்தமா ஆண்டவருக்கு முன்னாடி வர்றதா? நம்ம பண்ற ஆராதனை இல்ல, சுத்தமான வர்றதுதான் ஆண்டவருக்கு முக்கியம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொருளாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! 16வது வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை, விதவியின் வழக்கையும் விசாரியுங்க. இதுதான் உண்மை. இதுதான் தேவனை பிரியப்படுத்தும். நாம நியாயம் உள்ளவங்களா, நீதி உள்ளவங்களா, இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். இதுதான் நம்மகிட்ட கேக்குறாரு. இரக்கத்தை கேக்குறாரு, நம்ம சுத்தவனா வச்சிருக்க சொல்றாரு, அன்பை கேக்குறாரு. வேற எதையுமே ஆண்டவரை கிட்ட கூட கொண்டு போகாது. நான் கொடுக்கிற காணிக்கைகளும் பலிகளும், ஆண்டவருக்கு பலிகள் இப்ப கிடையாது, தியாகங்கள் ஆண்டவருக்காக. நான் ஆண்டவருக்காக விட்டேன், அதை சாதிச்சேன், வேலையை விட்டேன், மனைவியை விட்டேன், வடநாட்டா போய் ஊழியம் செய்யறேன். இவைகளும் பலிகள். இன்னைக்கு தினம் இந்த இவைகளும் எனக்கு என்ன தெரியுப்பா, நீ எனக்கு என்ன ஒருத்த வந்து ஊழியம் செய்யணும்? என்னத்துக்கு? நீ முதல்ல சுத்தமானா ஆயிரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுசு போகல, தேவனுக்கு முன் தன்னை சுத்தவனா காப்பாத்திக்கிட்டாரு. அதான் ரகசியம். அதனால பிதா பிரியப்பட்டாரு. அப்போ பிதா என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுசும் காணும்படிக்கு உயர்த்தி, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யணும், முழங்கால் யாவும் முடங்கணும்னு சொல்லி உயர்த்துறாரு. சுத்தமான ஒருத்தர் இருக்குமானா இந்த உலகத்துக்கு உயர்த்தி காண்பிச்சு அவர் ரெடி. அந்த உலகம் முழுசும் அவனை அறிவிக்கிறதுக்கு, அவர் உலகம் முழுசும் அவனுடைய வாழ்க்கைய காண்பிக்கிறதுக்கு அவர் ரெடி. பிரகாசம் உள்ள விளக்காக அவனை வைக்கிறதுக்கு அவர் ரெடி. அவரால் முடியும். அந்த உலகம் முழுசும் அவனை அறிய முடிக்க செய்ய அவரால் முடியும். நாம ஓட வேண்டாம், சுத்தமானா அவருக்கு அடங்கி வாழ கற்றுக்கிட்டா போதும். பலவைகள் நம்ம சோதிச்சு பாக்குறாரு, நம்ம அடங்கி போனா போதும். வழக்காடுவோம் வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க பண்ற ஜெபத்தெல்லாம் நான் கேட்கல, ரைட்டு கேளுங்க. நான் ஏன் கேட்கல? நான் செய்யற ஊழியத்தெல்லாம் நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க, கேளுங்க. வழக்காடுவோம். என்னைய ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, கேளுங்க. நான் உங்களை ஆராதிக்கிறேன், எங்க மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறீங்க, கேளுங்க. வழக்காடுவோம் வாங்க. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல. கேளுங்க, உங்க பாவம் என்னன்றது கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அதை விட்டு விலகலாம், பரிசுத்தமாகலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. பெரிய சபைக்கு போயிட்டாக்கா ஆசீர்வதிக்கப்படுவோம். பெரிய தேவ மனுஷனோட சேர்ந்துக்கிட்டோம்னா ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்ல, நம்முடைய பாவம் எது தேவனை துக்கப்படுத்துது, எது தேவனை பிடிக்கல, என்னுடைய கிரியைகள்ல என்னுடைய கையில ரத்தம் இருக்குன்னு சொல்றீங்களே, நான் அது என்னது? நான் எந்த விதத்துல உங்க துக்கப்படுத்துறேன்? என்னிடத்துல அக்கிரமம் இருக்குன்றீங்களே, அது கிரமமாக்குறதுக்கு வழி என்ன? எந்த விதத்துல அது அக்கிரமம்? ரத்தம் போற போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சு மாதிரி அவர் வெண்மையாக்குவார். அதுக்கு இடம் கொடுப்போம். வெண்மை ஆகும் தான் அவருடைய வாக்கு தத்துவம். ஆக்குறேன், நீ வா, வழக்காடு, கேளு, விசாரி. என்னைய ஆசிரிக்க மாட்டேங்கிறீங்க, என்னைய அடிக்கிறீங்க, மத்தவனோட ஏன் பேசுறீங்க, என்னோட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வழக்காடு. என்னைய நேசிக்க மாட்டேங்கிறீங்க, என்னிடத்துல எந்த பாவம் இருக்கு, அது என்ன, எந்த வகையில நான் உங்களை கோவப்படுத்துறேன், என்னைய அடிக்கிறீங்க என்று இந்த வகையில ரத்தம் ஏன் பலகீனங்கள் இருக்கு, ஏன் என்ன அவனோட தொடர்ந்துட்டு இருக்கு, நான் ஏன் மேற்கொள்ள முடியல, நான் ஏன் இந்த பாவத்துல இருக்கணும், என்னாலயே விடுதலாக்க முடியல, என்னையா நீங்க விடுதலாக்காம இருக்கிறீங்க? தேடு, கண்டுபிடி. கை காலம் உதச்சாதான் நீந்த முடியும். இப்படியே கடக்கிறேன், நான் பாவத்திலேயே இருக்கிறேன். வழக்காடுவோம். கேள்வி கேளு, தேடு, விசாரி. மட்டும் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு, அழிவுதான் முடிவு. ஒண்ணு நீ பரிசுத்தமாகணும், இல்ல அழிஞ்சு போகணும். ஆண்டவரால ரத்தம் போல சிவப்பாவும் பாவம் இருந்தாலும் அது பஞ்ச மாதிரி வெண்மையாகணும், இல்ல அழிஞ்சு போகணும். ரெண்டுத்துல இதான் ஒண்ணுதான். உண்மையில நகரம் எப்படி வீசியாயிற்று, அது நியாயத்தினால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். நியாயத்தினால் நிறைந்திருந்தது ஒரு காலத்துல, நீதி குடிகொண்டிருந்தது. இப்போ அவங்க பக்தியில இறங்கிட்டாங்க, ஜெபம் பண்ண கத்துக்கிட்டாங்க, ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யறாங்க, தியாகம் பண்றாங்க. அதனால என்ன ஆச்சு? அதற்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பயம் போயிடுச்சு, நியாயம் போயிடுச்சு, நீதி போயிடுச்சு, வேசி ஆயிடுச்சு. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். கொலை செய்யறது கூட அஞ்சல. யாரு? தாவீது, பக்திமான் தாவீது, நீதிமான் தாவீது, தேவனை ஆராதிக்கிற தாவீது, 5 வேளை ஜெபிக்கிற தாவீது கொலை பாதகர். அதிக பக்தி அதிக பாவத்துக்கு தைரியம் கொடுக்கும். தேவன் நெருங்க நெருங்க தேவன் நமக்கு நண்பர் ஆகிறதுனால பாவம் கண்டுக்க மாட்டேன். துணிச்சல், எவ்வளவு துணிச்சல்! நான் அவருக்கு நிறைய ஊழியம் செய்யறேன்,
அதனால அவரு பொறுத்துப்பார். நான் முதல்ல சுத்தமா இருக்க தெரியாதுன்னா நான் ஊழியம் செய்வதற்கே லாய்க்கில்லை. என்ன சுத்தமான காத்துக்குள்ள தெரியலன்னா ஊழியம் செய்யாம சும்மா இருக்கலாம். எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு சும்மா இருக்கலாம். உன் வெள்ளி களிப்பாயிருக்கு, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று, உன் நல் மனசாட்சி களிம்பாயிற்று. 10 வெள்ளியில ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சாலும் வீட்டையே கலக்கி கவிழ்த்து போட்டு தேடி கண்டுபிடிக்கிற அந்த பெண். நம்முடைய நல் மனசாட்சியில ஒரு குறை கண்டுபிடிச்சாலும் விட்டுட்டோம்னா அது முழுக்க களிம்பாயிரும். சுத்தத்துக்கு இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க போதும். அது ஒரு ஒட்டகம் மாதிரி காலை உள்ள விடும், வாழை உள்ள விடும், இடுப்பை உள்ள விடும், முதுக உள்ள விடும், அப்புறம் தலையும் உள்ள விட்டுடும், நம்மள வெளியில தள்ளிடும். கூடாரத்துக்குள்ள வந்துடும் ஒட்டகம், நாம கூடாரத்துக்கு வெளியில போயிடணும். கொஞ்சம் அஸ்தத்துக்கு இடம் கொடுங்க போதும். முழுக்க நம்ம அஸ்தமாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொலை பாதகனாக இருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரத்தத்தினால கைகள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். கொடுமை நம்ம கையில காணப்படும். இது எளிது. தாவீது கொலை பாதகனாகிறது ரொம்ப எளிது, நம்ப முடியலதான். ஆனாதான் உண்மை. பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாக இருக்கிறார்கள். யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரியமானவன், நம்பிக்கைக்கு பாத்துறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, திருடனுக்கு தோழனாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆலோசனை. அவர் பேசாம இருக்கிறார். அவர் கண்டுக்கல, கொஞ்சம் தவறுகளை அவர் கண்டுக்கல. அவர்கள் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறார்கள். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுவதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பயங்கருக்கு நீதியை சரி கட்டுவேன். யார் இப்போ சத்துரு, யார் பயங்கர், யார் மேல கோபமா இருக்கிறார்? அவங்க சத்துருவாயிட்டாங்க. என்னுடைய ஜனங்கள் சொல்லப்பட்டவங்க இன்னைக்கு சத்துரு. என் கோபம் மாறும்படி நீதியை சரி கட்டுவேன். அவங்களுக்கு உரிய பலனை, அவங்க கிரியைக்குரிய பலனை அவங்களுக்கு தருவேன். என்னுடைய ஜனங்கள் சொல்லுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் அழித்தார். அவர் கோபம் அவருடைய ஜனத்தை பகைகராக பார்த்தது. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பகைகருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பேன். உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாக புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் அகற்றுவேன். நம்ம ஆண்டவர் கோபப்பட்டாலும் அழிச்சிட மாட்டார். நம்மளை சுத்தம் பண்ணுவார். பல வகைகளை நொறுக்கி சிறுமப்படுத்தி சுத்தம் பண்ணுவார். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதியின் புறம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆதியில அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது போல திரும்ப ஸ்தாபிக்கப்படும் சபைகள், ஜனங்கள் அதனால உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். அவருடைய ஈயம் நீக்கப்பட்டு அவருடைய கழிவு நீக்கப்பட்ட நல்மனசாட்சியுடையவர்களாக மாற்றுவார்கள். சுத்த இறுதியம் உடையவர்களாக மாற்றுவார். தேவனை தேவனுக்காக நேசிக்கிறவர்கள் சுத்த இறுதியம் உள்ளவர்கள். எந்த லாபமும் எதிர்பாராமல் ஆண்டவருக்காக நேசிப்பதுதான் சுத்த இருதயம். பாவத்தை பாவம் என்று பார்த்து அக்கிரமத்தை அக்கிரமம் என்று பார்ப்பதுதான் நல்மனசாட்சி. கிரமம் இல்லாத எல்லா எதையும் ஏற்றுக்கொள்ளாததுதான் நல்மனசாட்சி. இதில் கழிவு பிடித்திருக்கிறது. சுத்த இருதயம் ஈயம் கலந்திருக்கிறது. தங்கத்துல ஈயத்தை கலந்தால் என்ன ஆகும்? அந்த தங்கத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதுதான் நம்முடைய சுத்தமான அன்பும் சுயநலமான அன்பாக மாறும் பொழுது நாம் கொலைபாதகராகிறோம். நம்முடைய கையில் ரத்தம் இருக்கிறது. சுத்த இருதயம் இல்லாததினால்தான் நாம் தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய அன்பு நமக்கு எட்டாததாக இருக்கிறது. அவருடைய கோபத்துக்கு பாத்திரவான்களாகிறோம். வெறும் போலியான பக்தி வேஷத்திலே மயங்கி விடுகிறோம். இவைகளாக தேவன் தேர்வது. சுத்தமான இருதயமும் நல் மனசாட்சியும் அவருக்கு அவசியம். அவரை அணுக நமக்கு அவசியம். துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாரி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் விரும்பின பக்திமான்கள் தேவ மனுஷர்கள் நிமித்தம் வெட்கப்படுகிறார்கள். பலவான்கள் தான். கர்வாரி மரம் பலமானது. நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். நல்ல சபை தோப்பு, அதற்கு நாணம் அடைவர்கள். மனுஷரை சார்ந்து கொள்வது, ஒரு சபையை சார்ந்து கொள்வது வெட்கத்துக்குரியது. அதனால்தான் இப்படி கெட்டு போகிறார்கள். பக்தியிலும் மனுஷ போதனையிலும் கெட்டு போகிறார்கள். தேவனை அணுகாமல் அதற்கு நடுவாக ஒரு மனுஷனையோ ஒரு சபையோ சார்ந்து கொள்வது. நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். இலை உதிர்ந்த கர்வாலி
மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பாருங்க, அங்க நியாயத்திற்கு அது குச்சு. தேவ மனுஷனை சார்ந்துகிட்டவன் வளர்ச்சி அடைய முடியாது. அவனையே பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ள எந்தவித வளர்ச்சி இருக்காது, கனிகள் வராது. அதே மாதிரி சபையை சார்ந்துகிட்டவனுக்கு வெளிச்சம் கிடைக்காது. சபை இருண்டதா தான் இருக்கும். பராக்கிரமசாலி சனக்கூடமும் அவன் கிரியை அக்னி பொறியுமாகிய இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் அவனுடைய முடிவு. மெய்யான சிஷ்யனுடைய அடையாளம் பராக்கிரமம் அல்ல, ஆவியில் எளிமை. தன்னுடைய இயலாமையினாலே அவரை சார்ந்து கொண்ட மனுஷன். அவராலே பிழைக்கிறதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவராலே பரிசுத்தமாகிறது, அவராலே ஜெயிப்பது, அவர் தருகிற பலத்திலே நடக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கு பராக்கிரமத்துக்கு இடமில்லை, அங்கு அகம்பாவத்துக்கு இடமில்லை, வீராப்புக்கு இடமில்லை. தேவனாலே பிழைக்காத பராக்கிரமசாலிகள், வேத ஞானிகள், சாதனைக்காரர்கள், பக்திமான்கள், பரிசேயர்கள், சனக்கூலமும் அவருடைய கிரியில் அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகும். தானாவே அழிஞ்சு போயிடுவாங்க, காணப்பட மாட்டாங்க.